கடந்த தவணைகளில் கடந்த ஆண்டுகளில் நடந்த வினாப்பத்திரம் ஒன்றுடன் அவ்வாறான வினாக்களுக்கு விடையளிப்பது அந்த வினாக்களின் தன்மை பற்றி உங்களுடன் கலந்துரையாட இருக்கிறது. முதலாவதாக ஒரு எண்கோளம் பற்றிய வினா இங்கு தரப்பட்டிருக்கின்றது. 1, 4, 9, 16 எனும் எண்கோளத்தின் பொது உறுப்பு என்ன? இது ஒரு எவ்வாறான எண்கோளம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு சதுரனுக்குரிய எண்கோளமா? ஆகவே 1, 4, 9, 16 எண்கோளத்தின் பொது உறுப்பு எண் வர்க்கமா? பெருமானம் காண்க. முதலாவது நாங்கள் கலப்பெண்ணாக மாற்றிக்கொள்ள வேண்டும். 16 9 16 ஆகவே 4 3 4 இரு காரணிகளின் பெருக்கமாக தருக. இரு காரணிகளின் பெருக்கமாக தருவது என்பது காரணிப்படுத்துவதாகும். ஆகவே இங்க இருக்கக்கூடிய பொதுவாக காரணிப்படுத்தக்கூடிய AX ஆகும். AX ஐ காரணிப்படுத்தும் போது XI ஆகும். X இன் பெருமானத்தை காண்க. இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா 37 வாகையா இருந்தால் இது 37 வாகை குற்றல் கோணமாக காணப்படுகின்றது. ஆகவே 3 கோணங்களின் கூட்டுத்தொகை 180. X இன் பெருமானமானது 180 இருந்து 80 கழித்துக் கொள்ள வேண்டும். ஆகவே 100 வாகையாம். X ஆனது 100 வாகையாம். ஒரு விகிதம் சம்பந்தப்பட்ட கணக்கு தரப்பட்டுள்ளது. விகிதத்திலே A க்கு B க்கு 1 3க்காகவும் BC ஆனது 5க்கு 6 என AB க்கு C இடையான பொது விகிதம் கேட்கப்படுகின்றது. ஆகவே இங்கு நாங்கள் முதலாவது AB 1 3 ஆகவும் BC ஆனது 5 6 ஆகவும் காணப்படுகின்றது. ஆகவே A க்கு B 1 3 BC க்கானது 5க்கு 6 எனவும் தரப்பட்டுள்ளது. ஆகவே நாங்கள் இவற்றை செய்யும் போது A 1 3 ஆகவும் 5 6 இதை நாங்கள் சிக்ஸாக் முறையூடாக செயற்படுத்தும் போது 5 15 18 தான். ஆகவே இது A, இது B, இது C ஆகும். பெருமானம் காண்க. 11.16 11 6 5 0 10.5 தீர்க்க. இவ்வாறான கணக்கு நாங்கள் எவ்வாறு தீர்ப்பதற்கு முதலில் இங்கு நாங்கள் 3 2 1 போன்ற எண்களை இல்லாமல் செய்து X இன் விடையை அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே X இன் விடையை நாங்கள் அறிந்து கொள்வதற்காக இங்க இருக்கும் இலக்கங்களை நாங்கள் அகற்றுவதற்கு முதல் ஒன்றை அகற்றுவோம். ஒன்றை அகற்றுவதற்கு நாங்கள் 2 பக்கம் ஒன்றை கழிப்போம். அதன் பின்னர் மறை 3x இங்கு 2 7 4 இரண்டினால் 2 பக்கமும் பெருக்குவோம். 3x மறை 3x 2 பக்கமும் மறை 3 வகுக்கும் போது x ஆனது மறை 8 இங்கள் 3 என்பதாகும். வகுப்பொன்றிலே 40 மாணவர்கள் 18 பேர் பெண்கள் எனில் வகுப்பில் உள்ள ஆண்களின் சதவீதம் என்ன? 18 பேர் பெண்கள் ஆகும் போது வகுப்பில் உள்ள ஆண்கள் 22 பேர் ஆகும். ஆகவே நாங்கள் 100க்கு பார்க்கும் போது சதவீதம் பெறப்படும். 220 இங்கள் 4 5 20 55% தரப்பட்ட உருவில் X இன் பெருமானத்தை காண்க. இங்கு ஒரு நாட்பக்கல் தரப்பட்டுள்ளது. ஒரு நாட்பக்கலின் புறக்கோணங்கள் 360 வாகையா. அதன் அடிப்படையில் பார்க்கும் போது X சக 2x சக 70 சக 110 சமன் 360 வாகையா. ஆகவே 3x
சக 180 சமன் 360 பாகையாகும். ஆகவே நாங்கள் கழிப்பதன் மூலம் 3x சமன் 180 பாகை, x ஆனது 60 பாகையாக காணப்படும். 18,075 கிலோகிராமை பயன்படுத்தி வெற்றிடத்தை நிரப்புக. ஆகவே 18 தொன் 75 கிலோகிராம் ஆகும். 1000 கிலோகிராம் ஒரு தொன் ஆகும். 1000 கிலோகிராம் 18 தொன் 75 கிலோகிராம் ஆகும். தரப்பட்ட உருவில் A இன் பெருமானத்தை காண்க. ஒரு வட்டமானது 360 பாகையாகும். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது A இன் பெருமானத்தில் ஒரு நேர்கோடானது 180 பாகையாகும். அதை இவ்வாறு நாங்கள் நோக்கும்போது கோணத்தை கண்டறிய முடியும். ஒருவில் A இன் பெருமானம் இங்கு காணப்படும் கோணத்தை நீங்கள் பார்க்கும்போது இது இவ்வளவு 45 பாகை, புத்தர் கோணத்தின்படி பார்க்கும்போது 45 பாகையாகும். ஆகவே A சக 55 ஆனது 145 பாகைக்கு சமனாகும். 2A குத்தர் கோணம் என்பதால் 2A சக 55 145 ஆகும். ஆகவே 2A சமன் 90 பாகையா, A ஆனது 45 பாகையா. இணைகரம் ஒன்றின் சமச்சீர் அச்சுக்கள் எண்ணிக்கை. இணைகரத்துக்கு சமச்சீர் அச்சுக்கள் காணப்படாது 0. சுழற்சி சமச்சீர் வரிசை 2 காணப்படும். இவற்றை நீங்கள் அடைப்பை நீக்கி சுருக்குவோம். முதலாவதாக 3y 2yஆல பெருக்க வேண்டும். தர 2y தர 3y தர 2x 6y வர்க்கம் 6yx. ஒழுங்கான பன்னிருமுகி ஒன்றின் முகம் ஒன்றின் வடிவம். பன்னிருமுகி என்பது ஒரு முகமானது ஐங்கோண வடிவ முகமுடையது. ஐங்கோணி ஒழுங்கான ஐங்கோணி வடிவம் உடையது. இங்கு 12 முகங்கள் காணப்படும். நாங்கள் முகங்கள் உச்சி விளிம்பை பார்க்கும் போது முகம் 12 காணப்படும். விளிம்பு 30 காணப்படும். உச்சி 20 காணப்படும். 7 வரிசைப்படுத்த வேண்டும். இங்கு தரப்பட்டுள்ள எண் பெருமானங்களை நாங்கள் அறிவதன் மூலம் இவற்றை நாங்கள் 7 வரிசைப்படுத்த முடியும். மறை ஒன்றின் 100 அடுக்கு மறை 1 ஆகும். மறை 2 3 என்பது மறை 8 ஆகும். 3 1 0 1 ஆகும். 7 வரிசை என்பது மிக குறைந்த பெருமானத்திலிருந்து அதிகரித்து செல்வதாகும். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது மறை 8 மறை 1 1 3 ஆகும். தரப்பட்டுள்ள உருவில் x இன் பெருமானத்தை காண்க. x இன் பெருமானத்தை நாங்கள் பார்க்கும்போது 30 70 நடுவிற்கும் பெருமானம் 110 என்பதாகும். ஆகிய ஒரு நேர்கோடு என்பதால் மொத்தம் 180 பாகையாகும். 110 கழிக்கும் போது 70 பாகை வரப்படும். 2x ஆனது 70 பாகை. x ஆனது 35 பாகையாகும். 4x 8y 12xy போக்காப்பியை காண்க. பொது காரணிகளுள் பெரியதை காண்க. 15 குறைந்த முதன்மை எண்களின் தொடை x இன் மூலகங்களை தருக. முதன்மை எண்கள் 2 3 5 7 11 13 என்பதால் 15 குறைந்த முதன்மை எண்களாகும். தரப்பட்டுள்ள உருவில் x இன் பெருமானத்தை அறிந்து கொள்ள வேண்டும். பரப்பளவு காணும்போது முக்கோணின் பரப்பளவு அடிதர செங்குத்தீரமாகும். அரைதர அடிதர செங்குத்தீரமாகும். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது x தர 5 கீழ் 2 ஆனது 10 தர 8 கீழ் 2க்கு சமனாக காணப்படும். ஆகவே 5x ஆனது 80 காணப்படும். x ஆனது 16 ஆகும். பஸ் வண்டி ஒன்று எரிபொருள் தாங்கியின் கொள்ளவு 100 லிட்டர் ஆகும். இவ்வண்டி
3 கிலோமீட்டர் தூரம் செல்ல டி லிட்டர் எரிபொருளை பயன்படுத்தும். குறித்த ஒரு நாளில் முற்றாக எரிபொருள் நிரப்பப்பட்ட வண்டி 75 கிலோமீட்டர் தூரம் சென்றபின் எஞ்சில் எரிபொருள் அளவுக்கான அட்சரணித கோவையை தருக. 3 கிலோமீட்டர் தூரம் செல்வதற்கு டி லிட்டர் எரிபொருள் பயன்படுத்தப்படுகின்றது. ஆகவே குறித்த ஒரு நாளில் முற்றாக எரிபொருள் நிரப்பப்பட்ட வண்டி 75 கிலோமீட்டர் தூரம் சென்றபின் அப்பொழுது அளவுக்கான அட்சரணித கோவையை தருக. இங்கு நாங்கள் 3 கிலோமீட்டருக்கு டி வீதம், ஆகவே 75 கிலோமீட்டருக்கும் 25 டி எரிபொருள் தேவைப்பட்டிருக்கும். ஆகவே உள்ள மொத்த எரிபொருளானது 100 லிட்டர். ஆகவே இது நீங்கள் 25 லிட்டர் எவ்வளவு லிட்டரா? எல்லா வினாக்கள் பகுதி ஒன்றிலே 20 வினாக்கள் பார்த்திருக்கின்றோம். இந்த 20 வினாக்களில் இருந்து நாங்கள் பல விடயங்களை அறிந்திருக்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் 12 வினாக்களுக்கு செல்ல இருக்கின்றோம். முதலாவதாக இங்கு பின்ன கணக்கோடு தரப்பட்டுள்ளது. கலப்பெண்ணை கலப்பெண்ணால் பெருக்கல். பின்னங்களை செய்யும் போது முதலாவது கலப்பெண்ணை கலப்பெண்ணால் பெருக்கும் போது முதலில் நாங்கள் முறைமையில்லா பின்னமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது 10 4 14 5 5 3 ஆகும். ஆகவே நாங்கள் சுருக்கும் போது 14 கிளை 3 கணக்கு 4 3 2 ஆகும். இங்கு பார்க்கும் போது கிலோகிராம் காணப்படுகின்றது. 75 கிலோகிராம் 88 கிலோகிராம். நாங்கள் இவற்றை கழிப்போம். எங்கள் ஒரு சொல்லை நாங்கள் கடன் வாங்கும் போது 75 கிலோகிராமில் 88 கிலோகிராம் நாங்கள் கழிக்க முடியாது. ஒரு சொன்னை கடன் வாங்கும் போது 1000 கிலோகிராம். ஆகவே இங்கு 1075 காணப்படும். இதுக்கு நீங்கள் 88 கழிக்கும் போது 15 8 போகும்போது 7, இங்கு 6 காணப்படுகின்றது. 16 8 போனால் 8 9 காணப்படுகின்றது. ஆகவே 987. 11 9 2. ஆகவே 2 தொன் 987 கிலோகிராமா. நாங்கள் அடைப்பு நீக்குவோம். 2 6x சக 9y சய 2x சக 4y 9y. நாங்கள் ஒரே இனங்களை நிகழ்த்தொறுப்புகளை கூட்ட வேண்டும். rx 2x நிகழ்த்தொறுப்புகள். ஆகவே 4x காட்டும் போது 13y. a வர்க்கம் b சய 1 பெருமானத்தை காண்க. ஆகவே a நாங்கள் முதலில் நாங்கள் விரித்து எழுதிக் கொள்வோம். a தர a தர b சய 1 ஆகும். a மறை 2 தர மறை 2 தர 3 அல்லது நாங்கள் 1ஐ கழித்துக் கொள்ள வேண்டும். 12 12 1ஐ கழிக்கும் போது 11 ஆகும். பெருமானங்கான செவ்வகம் ஒன்றின் நீளம் 12 சென்டிமீட்டர் ஆகும். அதன் அகலம் x சென்டிமீட்டர் காணப்படுகின்றது. அதன் சுற்றளவு 34 சென்டிமீட்டர் ஆகும். மேலே தரப்பட்ட தகவலை கொண்டு எக்ஸில் அமைந்த ஒரு சமன்பாட்டை உருவாக்குக. ஆகவே ஒரு செவ்வகம் காணப்படுகின்றது. நீளம் 12 சென்டிமீட்டர், அகலம் x சென்டிமீட்டர், அதன் சுற்றளவு 34 சென்டிமீட்டர் ஆகும். ஆகவே நீங்கள் பார்த்துதான் இவர் 12 இவர் x. ஆகவே 12 சக 12 சக x சக x இவ்வளவு 34 சென்டிமீட்டர் ஆகும். 24 சக 2x ஆனது 34க்கு சமனாக காணப்படும். இதுவே சமன்பாடாகும். நீர் பெற்ற சமன்பாடு xின் பெருமானத்தை காண்க. நான் பெற்ற சமன்பாடு 2x சக 24 சமன் 34 ஆகும். ஆகவே 2x சக 2 பக்கம் 24ஐ கழிக்கும் போது 2x சமன் 10. 2 பக்கம் நீங்கள் 2ஐ வகுக்கும் போது x சமன் 5. b a சமன் 3க்கும் 5க்கும் இடைப்பட்ட 9 மடங்குகள் ஆகும். தொடை a இன் மூலகங்களை தருக. 3க்கும் 5க்கும் இடையே 9 மடங்குகள் காணப்பட மாட்டாது. ஆகவே இவ்வாறான தொடைகளை நாங்கள் அழைப்பது சூனிய தொடையாகும். ஆகவே 3க்கும் 5க்கும் இடைப்பட்ட தொடை a இன் மூலகங்கள் வரும் தொடையாகவே காணப்படும். இத்தொடையின் சிறப்பியல்பு சூனிய தொடையாகும்.
என் ஏ பூஜ்ஜியமாகும். நம்பர் ஆஃப் ஏ ஆனது எங்கு பூஜ்ஜியமாக காணப்படும். குமார் 80,000 இட்டு தை மாதம் முதலாம் தேதி வியாபாரம் ஒன்றை ஆரம்பித்தார். சித்திரை மாதம் முதலாம் தேதி 80,000 விட்டு விமல் என்பவர் குமாரன் வியாபாரத்தில் இணைந்து கொண்டார். வருட இறுதியில் 87,500 லாபமாக பெறப்பட்டது. இருவரது முதலீடுகளும் சமனாக பிரிக்கப்பட வேண்டும் எனும் கூற்றை ஏற்றுக்கொள்கின்றீர்களா? இல்லை. காரணம், இவர் தை மாதம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது, இவர் சித்திரை மாதம் ஆரம்பித்துள்ளார். ஆகவே இரண்டு பேரும் வேறு வேறு காலப்பகுதியில் வியாபாரத்தை தொடங்கி இருக்கின்றார்கள். ஆகவே வியாபாரத்தை முதலில் தொடங்கியவருக்கும் அதிகமாக முதலீட்டவருக்கும் அவர்களுடைய முதலீடு சமனாக இருப்பதால் வியாபாரத்தை முதலில் தொடங்கியவருக்கு அதிகமான லாபமும் பங்கும், அதன் பின்னர் தொடங்கியவருக்கு அதைவிட குறைவான பங்கும் கொடுப்பதே நியாயமானதாகும். முதலீட்டை முதல் செய்ய காலத்தையும் கருத்தில் கொண்டு லாபம் பங்கிட செய்ய வேண்டிய எளிய விதத்தை வடிவில் காண்க. முதலாக நாங்கள் பார்ப்போம். பெயர், முதலீடு, காலம், முதலீடு தர காலம். பெயர் குமார் 80,000 முதலிட்டிருக்கின்றார். காலம் தை மாதம் ஆரம்பித்தோடைய 12 மாதம் 12 தர 80,000. விமல் 80,000 முதலிட்டிருக்கின்றார். இது சித்திரை மாதம் 4 மாதங்களின் பின்னர், ஆகவே 8 மாதம் காணப்படும். 8 தர 80,000. ஆகவே நாங்கள் இவற்றை சுருக்கும் போது லாபம் பங்கிட வேண்டிய வீதம் 12/8 ஆகும். நாங்கள் இன்னும் சுருக்கும் போது 3/2 ஆகும். ஒவ்வொருவரும் லாபங்களை தனித்தனியே காண்க. ஆகவே பெறப்பட்ட லாபங்கள் 3/2 ஆகும். ஆகவே இதன் அடிப்படையில் பார்க்கும் போது 5 பங்கு ஆனது 87,500 ரூபாய் ஆகும். ஆகவே ஒரு பங்கு 87,500 நீங்கள் 5ஆல் வகுக்கும் போது ஒரு பங்கின் பெருமானம் பெற்றுக் கொள்ள முடியும். அல்லது நீங்கள் இவற்றை நீங்கள் வேறு வழிகளிலும் செய்து கொள்ள முடியும். ஒரு பங்கானது 17,500 ரூபாய் ஆகும். ஆகவே நாங்கள் இதன்படி பார்க்கும் போது குமார் கிடைக்கும் லாபம் குமாருக்கு 17,500 தர 3 என்பதாகும். விமனுக்கு கிடைக்கும் லாபம் 17,500 தர 2 என்பதாகும். ஒரு வடிவான பெட்டி ஒன்றின் நீளம் 12 சென்டிமீட்டர், அகலம் 8 சென்டிமீட்டர், உயரம் 6 சென்டிமீட்டர். இப்பெட்டியின் கனளவு என்ன? பாருங்கள், ஒரு பெட்டி காணப்படுகின்றது. நீளம் 12, அகலம் 8, உயரம் 6. ஆகவே கனளவு ஆனது நீளம் தர அகலம் தர உயரம் என்பதாகும் கனளவு. ஆகவே 12 தர 8 தர 6 என்பதாகும். 96 தர 6 576 சென்டிமீட்டர் கனமாகும். இதன் மேற்பரப்பின் பரப்பளவு, கனவுருவின் மேற்பரப்பின் பரப்பளவானது 2 12 தர 8 சக 8 தர 6 சக 6 தர 12 96 48 72 2 தர 432 சென்டிமீட்டர் வர்க்கமாகும். கனளவு 576 சென்டிமீட்டர் கனமாகும். இக்கனவுரு பெட்டினுள் 4 சென்டிமீட்டர் விளிம்பி நீளமாக கொண்ட சதுரமுகி எத்தனை அடுக்க முடியும்? அடுக்கி பெட்டியை மூடலாம். இதற்குள் 4 சென்டிமீட்டர் உடைய சதுரமுகிகள் எத்தனை அடுக்க முடியும் என வினவப்படுகின்றது. ஆகவே நாங்கள் இவ்வாறு கணக்குகளை செய்வதற்கு இதன் கனளவை சதுரமுகி பெட்டியின் கனளவால் வகுக்க வேண்டும். ஆகவே பெரிய பெட்டியின் கனளவு 12 தர 8 தர 6. இதனை நீங்கள் 4 தர 4 தர 4ஆல் வகுக்க வேண்டும். சுருக்கும் போது 3 முறை
இதை சுருக்கும் போது 2 தடவை. ஆகவே 36/4 9 ஆகும். குமாருடைய பண்ணையில் உள்ள 60 பசுக்களில் 27 வெள்ளை பசுக்களும் 18 கருத்த பசுக்களும் 15 பொதுரமான பசுக்களும் இருந்தன. கருத்த பசுக்களின் சதவீதம் என்ன என்பது கேள்வி. 60 பசுக்கள்ல கருத்த பசுக்கள் எத்தனை காணப்படுகின்றது என்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மொத்தமாக 60 பசுக்கள் காணப்படுகின்றன. 18 கருத்த பசுக்கள் காணப்படுகின்றன. அவை 18. ஆகவே நாங்கள் 100க்கு பார்க்க வேண்டும். சுருக்கும் போது 30%. வெள்ளை பசுக்களின் சதவீதம் 60. வெள்ளை பசுக்கள் 27 காணப்படுகின்றன. ஆகவே நாங்கள் 100க்கு பெருக்கும் போது 35% காணப்படுகிறது. பண்ணையில் மேலும் 15 பொதுரமான பசுக்கள் குமார் விடுவராயில் தற்போதுள்ள வெள்ளை பசுக்களின் சதவீதம் என்ன? 15 பொதுரமான பசுக்கள் சேர்க்கப்படுகின்றது. ஆகவே இப்போது 75 பசுக்கள் காணப்படுகின்றன. அவ்வாறு காணப்படுமாயின் வெள்ளை பசுக்களில் மாற்றம் இடம்பெறவில்லை. ஆகவே 27 வெள்ளை பசுக்கள் தான் காணப்படுகின்றன. ஆகவே சதவீதம் மாற்றமடையும். நீங்கள் சுருக்கும் போது 27 4 75 வெள்ளை பசுக்கள் 27 காணப்படுகின்றன. ஆக நாங்கள் சுருக்கும் போது 36% காணப்படும். 36% காணப்படும். ஏற்கனவே காட்டப்பட்ட வெள்ளை பசுக்கள் 45% காணப்படும். இப்போது 36% வெள்ளை பசுக்கள் காணப்படும். காரணம், வீதம் குறைந்ததற்கான காரணம் அதில் உள்ள மொத்த பசுக்கள் எண்ணிக்கை அதிகரிப்பே அதற்கான காரணமா? அருகில் தரப்பட்டுள்ள உருவில் உள்ள தகவலுக்கேற்ப விடை தருக. செவ்வகம் ஏபிசிடியின் பரப்பளவு. செவ்வகம் ஏபிசிடியின் பரப்பளவு நீளந்தர அகலம் பரப்பளவாக குறிக்கப்படும். அதன் அடிப்படையில் நீளம் 20 ஆகவும் அகலம் 5 ஆகவும் காணப்படுகின்றது. ஆகவே 100 மீட்டர் வர்க்கமாகும். முக்கோணி EFDயின் பரப்பளவு. முக்கோணி EFDயின் பரப்பளவு அரைதர அடி 18 தர 4. முக்கோணி EFDயின் பரப்பளவு அரைதர 18 தர 4. ஆகவே 36 மீட்டர் வர்க்கமாகும். நிலட்டிய பகுதியின் பரப்பளவு மொத்த பரப்பளவிலிருந்து நீங்கள் 36 கழிக்க வேண்டும். ஆகவே மொத்தமாக 100லிருந்து 36 கழிக்கும் போது 64 மீட்டர் வர்க்கமாகும். நிலட்டிய பகுதிக்கு சமனான பரப்பளவுடைய ஒரு சதுரத்தின் ஒரு பக்க நீளம் என்ன? சமனான பரப்பளவு எனும் போது இதன் பரப்பளவு 64 மீட்டர் வர்க்கமாக காணப்படுமாயின் ஒரு பக்க நீளம் 8 மீட்டர் ஆகும். விளிம்பொன்றின் நீளம் 12 சென்டிமீட்டராக உள்ள சதுரமுகி ஒன்றின் மேற்பரப்பை காண்க. சதுரமுகியின் மேற்பரப்பை காண்பதற்கு வாய்ப்பாடு ஒரு சதுரத்தின் பரப்பளவு x நாங்கள் கருதுவோமாக இருந்தால் அங்கு ஒரு சதுரத்தின் பரப்பளவு x வர்க்கமாகும். ஆகவே அங்கு 6 சதுரங்கள் காணப்படுகிறது. ஆகவே சதுரமுகியின் பரப்பளவானது 6x வர்க்கமாகும். நாங்கள் இவ்வாறு அவதானிக்க முடியும். ஆக ஒரு பரப்பளவு x வர்க்கம். ஆகவே 6. விளிம்பொன்றின் நீளம் 12 காணப்படுகிறது. 6 தர 12 தர 12. ஆகவே 6 தர 144 ஆகும். பெருக்கும் போது 864 சென்டிமீட்டர் வர்க்கமாகும். தரப்பட்டுள்ள உருவில் சட்டின் பெருமானத்தை காண்க. தரப்பட்ட உருவில் சட்டின் பெருமானம். இங்கு தரப்பட்ட ஒரு முக்கோணம் தரப்பட்டுள்ளது. இங்கு செட் காணப்படுகின்றதாக இது 180 வாகையாக காணப்படும். ஆகவே செட் 180 இருந்து 35 வாயை கழிக்கும் போது செட்டானது 145 வாகையாக காணப்படும். எக்ஸின் பெருமானத்தை காண்க. ஆகவே எக்ஸின் பெருமானத்தை நாங்கள் காண்பதற்கு பல வழிகளில் காண முடியும். சிறிய முக்கோணியை கருதும் போது இவர் 50 வாகை,
இங்கு 90 வாகை காட்டப்பட்டுள்ள இந்த இடத்திலே ஆகவே மீதி 90 காணப்படும். ஆக எக்ஸின் பெருமானமானது 40 வாகையாக கருதப்படும். y-யின் பெருமானம் ஆகவே முழுமையான முக்கோணியை கருதும் போது x ஆனது 40 வாகை 35 வாகை, y ஆனது 40 சக 35, y ஆனது 75 வாகையாக காணப்படும். நாங்கள் மூன்றாம் தவணையிலே மூன்றாவது வினாத்தாள் ஒன்றிலே சந்தித்திருக்கின்றோம். கடந்த தவணைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வினாக்கள் அனைத்தையும் சேர்த்து இந்த வினாத்தாளூடாக நாங்கள் ஆராய்ந்திருக்கின்றோம். ஆகவே இந்த விடயங்கள் எதிர்காலம் நடைபெறுகின்ற பரீட்சைக்கு உந்துகோலாகவும், அது மட்டுமல்ல இவ்வாறு வினாக்களுக்கு விடை எழுத வேண்டும், எவ்வாறு வினாக்களை நாங்கள் சிந்திக்க வேண்டும் என்ற விடயங்களை உங்களுக்கு கற்றிருந்திருக்கும் என நான் நம்புகின்றேன். ஆகவே இவ்வாறான விடயங்கள் தொடர்ச்சியாக இவ்வாறு வினாத்தாளை சந்தித்து எதிர்காலத்தில் நடைகின்ற பரீட்சையிலே நல்ல பருவங்களை பெறுகிற நம்பி உணர்ந்து விடைபெறும் நான் உங்கள் பா. கிஷோர் குமார். நன்றி.